ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேக் ரெடி பண்ண தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மைதா 2 கப் எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம ஜலிக்க போகிறோம். ஜலிச்சோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப்பு மாவுக்கு முட்டை வந்து 4 எடுத்திருக்கேன். ஸோ இந்த முட்டையை வந்து உடச்சிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம விஸ்க்குனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இது போல் இருந்ததுன்னா இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தடு, அதனால் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கினேன். இது நம்ம நல்லா வந்து நம்ம முட்டையை அடிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு முட்டை சாஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கேக் சாஃப்ட் ஆகும். இதில் வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. ஸோ முட்டை அடிக்கும் போதே நம்ம அந்த எசன்ஸ் போடும்போது நமக்கு அந்த முட்டை ஸ்மெல் வந்து வராது. அதுக்காக தான் வந்து இந்த எசன்ஸ் போடுறது. நெக்ஸ்ட் அந்த சுகர் நம்ம 1 கப்பு சுகர் எடுத்து அதை நம்ம பவுடர் பண்ணியாச்சு. பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அடிக்க போகிறோம். இந்த முட்டையும் சர்க்கரையும் எந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி எந்த அளவுக்கு சாஃப்ட்டு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து கேக் நமக்கு சாஃப்ட்டு கிடைக்கும். நல்லா வந்து ப்ளஃபியாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோர் இதில் வந்து கொட்டியாச்சு. இதில் நல்லா வந்து திக்காக இருக்குது. ஸோ திக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா வந்து ஒரு பதத்துக்கு கொண்டு வரோம் இதை. ஸோ பாருங்கள், நல்ல பதத்தில் கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுட்டு மண் போட்டு வச்சாச்சு. சிலர் வந்து உப்பு போட்டுப்பாங்க, நம்ம வந்து மண் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பட்டர் எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக வந்து நம்ம தடவிட்டு இதில் வந்து ஒரு ஷீட் வச்சாச்சு. ஷீட் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மாவு எடுத்து இதில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், கரெக்டான பதத்திலே வந்துருச்சு. பாத்திரத்தில் எப்பவுமே நம்ம வந்து ஒரு 1/4 பாகம் தான் வந்து நம்ம ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது 3/4 பாகத்துக்கு வரும். கேக்கு நல்லா வந்து சாஃப்டாக நல்லா பஃப்னு மேலே வரையும் வரும். அதனால் 1/4 பாகத்துக்கு ஊற்றினாவே போதும். நம்ம எடுத்து வச்சாச்சு. நல்லா தட்டிட்டு வைக்கணும். ஸோ நமக்கு தேவையான டைம் பார்த்திங்கன்னா 40 நிமிஷம். ஸோ அந்த 40 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பட்டர் போட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்ட பட்டர் இது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போது யூஸ் பண்ணுறோம் க்ரீமுக்கு. பட்டர் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். சுகர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நான் அடிச்சிருப்பேன் இந்த க்ரீமுக்காக. பாருங்கள், சாஃப்ட் ஆகிட்டே தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு எனக்கு இந்த க்ரீம் ரெடியாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேக் மேலே வந்து நம்ம சிரப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து கேக் ஆல்ரெடி வந்து நமக்கு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரையை வந்து போக்குறதுக்காக நம்ம இந்த சிரப்பு வந்து நான் மாதுளம்பழம் சிரப்பு தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. எந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம ஊற்றுனது 1/4 பாகம் தான், ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா வந்து 3/4 பாகத்துக்கு வந்திருக்கு. மேலே வரையும் வந்துச்சு கேக்கு. நல்லா எப்படி வந்து மேலே வரையும் பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். மேலே நல்லா வெந்துருச்சு கேக்கு. எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு இந்த கேக் ரெடியாக. இது குழந்தைங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி, நமக்கே பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்குன்னாவே. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து 3 பார்ட்ஸாக போட்டேன் கேக்கை. சரி, நம்ம வந்து அடுக்காக பண்ணலாம். க்ரீம் இருக்கிறதுனால நம்ம எல்லா லேயர்லேயும் வச்சு பண்ணலாம் ஓரளவுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணினது தான். வீட்டில் சிம்பிளாக தான் பண்ணது, ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல கேக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண மாதுளம்பழம் சிரப்பு தான் அது. அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து க்ரீம் வந்து வைக்க போகிறோம். ரெடி பண்ண க்ரீமு, பட்டர் க்ரீமு.
இதுதான் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணது இந்த பட்டரு. ஸோ அந்த க்ரீம் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் இது. 2வது லேயரும் வந்து அதே போல் 2வது லேயர் இப்போ வந்து வைக்க போகிறோம். இது மேலேயும் வந்து திரும்பவும் வந்து என்ன பண்ண போகிறோம், மாதுளம்பழம் சிரப்பு போடுறது, அப்புறம் வந்து க்ரீம் போட்டு அதை வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லேயர் வைக்க போகிறோம். அவ்வளோதான் இது. ஸோ கேக் வந்து இது நம்ம மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் நல்ல ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். சும்மா கார்னிஷ்காக மேலே வந்து மாதுளம்பழத்தை தான் போட்டிருக்கோம், அவ்வளோதான்.